பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு மேலே உள்ள கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சான விஷயம் தான். அதுலேயும் இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கும்போது இந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் டயட்னா என்னென்னா, நிறையா பேர் வெயிட்டை குறைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு மேலே உள்ள கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சான விஷயம் தான். அதுலேயும் இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கும்போது இந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்கும். ஏன்னா நம்ம எப்போ சாப்பாட்டை குறைக்கணும், நம்ம சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் நம்ம கண்ணில் பார்க்குறது எல்லாமே அந்த மாதிரி ஸ்நாக்ஸாகவும் சாப்பாடாகவும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த கிரேவிங்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலான சில டிப்ஸ் மூலியமாகவும் சில சயின்டிஃபிக் மெத்தட் மூலியமாகவும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் டயட்னா என்னென்னா, நம்ம பொதுவாகவே நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நம்ம பிளேட் நிறையா சாப்பிட்டோன்னா அந்த பிளேட்டில் முக்கால்வாசி நமக்கு ரைஸ் தான் இருக்கும், ப்ளஸ் கொஞ்சோன்னு காய்கறிகள் வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடாமல் கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரோட்டீன் சாப்பிட்டோம்னா நம்ம வயிறு எப்போவுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நீங்கள் ஒரு அவிச்ச முட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துக்கு பசியே எடுக்காது. ஏன்னா அவிச்ச முட்டையில் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா. ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் கண்டென்ட் நீங்கள் நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பசியோட ஃபீலிங்கே வராது. அதே மாதிரி ஃபைபரஸான ஃபுட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃபைபரை பிரேக் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உடம்புக்கு நிறையா டைம் தேவைப்படும். அதனால் நீங்கள் கார்ப்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட்டையும் ஃபைபர் கண்டென்ட்டையும் நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாப்பாட்டு மேலே உள்ள அந்த கிரேவிங்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல் டே நம்ம இயங்குறதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுக்கறது நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ கரெக்டான டயத்தில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடியில் உள்ள பிளட் சுகர் லெவல்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா பேர் வெயிட்டை குறைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாள் பூரா சாப்பாட்டை நோக்கின அந்த கிரேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நிறையா பேருக்கு தோணலாம், அப்போனா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்களே அப்படின்ட்டு. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் டாபிக். அந்த கான்செப்டே வித்தியாசமானது. அதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுறேன். ஆனால் ஜென்ரலாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய மீல்ஸை கண்டினியூஸ் மீலாக எடுத்துக்காமல், அதாவது ஒரே நேரத்தில் நிறையா சாப்பிடாமல் உங்கள் மீலை பிரேக் டவுன் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிடும்போது எப்போவுமே உங்கள் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்படி இருக்கிறதுனால உணவை நோக்கி நம்மளுடைய அந்த நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம உடம்பு கரெக்டான அளவு ஹைட்ரேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்தோம்னா நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். டீஹைட்ரேஷனை நம்ம பசின்னு நிறைய நேரங்களில் தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான அளவு தண்ணி குடிக்கிறது நம்ம உடம்போட ஹங்கர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா என்னென்னா, சுருக்கமாக சொல்லணுன்னா நம்மளுடைய எல்லா சென்சஸும் சாப்பாட்டை நோக்கி ஃபோக்கஸில் இருக்கணும். அதாவது நம்ம மைண்டு ப்ளஸ் நம்மளுடைய எக்ஸ்டீரியர் சென்சஸ் 5 சென்சஸ் இருக்குல்ல, இது எல்லாமே சாப்பாட்டிலேயே ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் நம்மளால் கரெக்டான முறையில் கரெக்டான அளவில் சாப்பிட முடியும். மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்கை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கை கொடுக்குறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அக்ரெசிவான டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இந்த 7 டேஸ் சேலஞ்சு, 10 டேஸ் சேலஞ்ச், 15 டேஸ் சேலஞ்ச், இந்த மாதிரி சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு எதையுமே சாப்பிடாம ரொம்ப தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு, அல்லது ரொம்ப கம்மியாக வேக வச்ச காய்கறிகள் அல்லது பச்சை காய்கறிகள், இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவான டயட் ஃபாலோ பண்ணி ஒரே வாரத்தில் நான் 5 கிலோ 10 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்சஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அக்ரெசிவான டயட் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நம்ம அந்த ஒரு வாரம் 10 நாள் அந்த டியூரேஷனுக்கு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுனால அந்த டயட்டோட பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் நம்ம மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அப்படி ஒரு இன்டென்ஷன் வர்றதுனால என்ன ஆகுன்னா, நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிப்போம். இன்னொன்று, நான் தான் அந்த ஒரு வாரத்தில் ஏற்கனவே 5 கிலோ குறைச்சிட்டேன்ல அப்படின்ட்டு அந்த ஒரு மன தைரியத்திலே நம்ம நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கிராஷ் டயட் இருந்து வெயிட்டை குறைக்கிறவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட் குறைஞ்சாங்களோ அதை விட ஜாஸ்தியாக அவங்க அடுத்து கொஞ்ச நாள்லேயே அந்த வெயிட்டை கெயின் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப அக்ரெசிவாக இறங்காதீங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி எப்போவுமே ஸ்டெடியாக இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ரொம்ப முக்கியமாக சஸ்டெயினபுளாக இருக்கணும்.
அது எப்போவுமே நீங்கள் அக்ரெசிவான டயட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது சாப்பாட்டு மேலே உள்ள கிரேவிங்ஸை வந்து ஜாஸ்தியாக தான் பண்ணும். அதனால் அக்ரெசிவாக போகாதீங்க, மாடரேட்டான டயட் ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து கிரேவிங்ஸை கம்மி பண்ணி நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட் குறையணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கவலைப்படுவாங்க. ஸோ நம்ம கவலைப்படும் போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக சுரக்கும். கார்டிசால் ஜாஸ்தியாக சுரக்க ஆரம்பித்தா வந்து நமக்கு பசி ஜாஸ்தியாகும். பசி ஜாஸ்தியாக ஆரம்பித்தா நம்ம நிறையா சாப்பிட ஆரம்பிப்போம். நிறையா சாப்பிட ஆரம்பித்தா மறுபடியும் வெயிட்டு கூடும். வெயிட்டு கூடுறதுனால மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷியஸ் சைக்கிள். ஸோ இது மூலிமா அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது சாப்பாட்டை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து ரொம்ப மைண்டில் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அது நெகட்டிவ் இம்பாக்டாக தான் கொடுக்குமே தவிர அதனால் பாசிட்டிவ் இம்பாக்ட் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை நீங்கள் கம்மி பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுட் மேலே உள்ள கிரேவிங்ஸும் பசியும் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய கோல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இன்னொன்று, ஜென்ரலாகவே நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி கோவப்பட்டாலோ அல்லது கவலைப்பட்டாலோ நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கூட ஆரம்பிக்கும். இன்னொன்று, நிறையா பேருக்கு வந்து பை டிஃபால்ட்டாக என்ன ஆகும்னா, இந்த கோவத்தை குறைக்கிறதுக்காகவே நிறையா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது வேணும்னு பண்ணுறதில்ல, அவங்கள அறியாமையே வந்து கோவப்படும் போது அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நிறையா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதனால் கோவப்படுறதையும் கவலைப்படுறதையும் குறைச்சிக்குங்க. நான் வேணால் இந்த இடத்துல ஒரு தத்துவம் சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, அதை உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ஒரு விஷயம் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லை, நீங்கள் நினச்சாலும் அது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட்ட அந்த இடத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் எதுக்காக கோவப்படணும்? நடக்கிறது தானாகவே நல்ல விதமாகவே நடக்கும். புதிய தத்துவம் 1040. பசியை குறைக்கிறதுக்கும் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தூக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டான அளவு தூங்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் கரெக்டான நேரத்தில் தூங்கணும். நான் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூங்குறேன், ஆனால் நைட்டு நான் ஒரு 2 மணிக்கு படுத்துட்டு காலையில் 9 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப கெடுதிங்க உடம்புக்கு. நீங்கள் வந்து நைட்டு ஒரு 9 மணிக்கெலாம் படுத்துட்டு காலையில் ஒரு 4 மணி அல்லது ஒரு 5 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு பாருங்கள். நம்ம எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். கரெக்டான நேரத்தில் கரெக்டான அளவு தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். மெலட்டோனின் கரெக்டாக சுரந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பசியோட லெவல்ஸை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணும். ஸோ நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். ப்ளஸ் நமக்கு பசியும் ஜாஸ்தியாக எடுக்காது. அது மூலியமாக நம்ம வெயிட் லாஸ் கோல்ஸையும் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியமானது. அதனால் தூக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹைலி பேலட்டபிள் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஹைலி பேலட்டபிள் ஃபுட்ஸ்னால் என்னென்னா, அந்த சாப்பாட்டில் சுவையை ஜாஸ்தி பண்ணுறதுக்குன்னு நிறையா சுவையொட்டிகள் சேர்த்துருப்பாங்க. உதாரணத்துக்கு சிப்ஸு, பேக்டு ஃபுட்டு, மேகி, ஐஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா திருப்பி அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா நம்மளை அதிகமாக சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காகவே அதில் நிறையா செயற்கையான சுவையொட்டிகள் சேர்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட உணவுகள் நம்ம சாப்பிடும்போது நமக்கு சாப்பாட்டு மேலே உள்ள கிரேவிங்ஸ் வந்து கூடிக்கிட்டே தான் போகும். ஸோ நம்ம எவ்வளோ இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட கிரேவிங்ஸ் கம்மியாகும். நம்மளோட வெயிட் லாஸ் கோல்ஸையும் வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ நீங்களே பாருங்களேன், சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு தடவை மேகி சாப்பிட்டுச்சுங்கன்னா டெய்லி மேகி வேணும்னு சொல்லி அடம்பிடிக்கிங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி ஐட்டங்களில் குழந்தைங்க நிறையா அடிக்கடி சாப்பிடணுன்றதுக்காகவே அதில் அஜினமோட்டோ ப்ளஸ் நிறையா கெமிக்கல்ஸ் வந்து சேர்ப்பாங்க. குழந்தைங்களுக்கு வர அதே கிரேவிங்ஸ் தான் நமக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி பேக்டு ஃபுட்டு எல்லாத்துலேயுமே இப்படி எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேக்டு ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம வெயிட் லாஸ் கோல்ஸை வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், பெப்சி, கொக்கோகோலா, தம்ஸ்அப், அது எந்த பிராண்டில் வந்தாலும் சரி, எந்த பேரில் வந்தாலும் சரி, லோக்கலில் செஞ்சாலும் சரி, ஃபாரின்லேருந்து வந்தாலும் சரி, இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லையாவது ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டு அந்த ஒரு பழத்தோட ஃப்ளேவர் இருக்குன்னாவது சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பேக்கேஜ் ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. கேட்டால் காப்பி ரைட்ஸ்னுவாங்க, எங்களுடைய ட்ரேட் சீக்ரெட்னு சொல்லிடுவாங்க. அதில் இருக்கிறதே வெளியே சொல்ல மாட்டாங்க. ப்ளஸ் இதுகளை குடிக்கிறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டுமே நமக்கு கிடையாது. சுகர் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகம். அதை விட முக்கியமானது என்னென்னா, இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த சோடா, கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சீக்கிரமே உடம்பு டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். டீஹைட்ரேட் ஆச்சுன்னா சீக்கிரமாக பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து உணவோடைய அந்த கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பேக்கேஜ்டு ட்ரிங்க்ஸ் வருது பார்த்தீங்களா, பெப்சி, கோக், அது எந்த பிராண்டாக வேணா இருக்கட்டும், இதுகளை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வர்றதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.